Morning students, welcome to our online class. நம்ம இப்போ பைத்தான் பற்றி பார்த்துட்ருக்கோம், பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன், பிரிண்ட் ஃபங்க்ஷன், இன்புட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள் என்ன பார்த்தோம் சார்? நீங்கள் என்ன பார்த்தீங்க, நான் ஒன்றை பார்த்தேன். கமெண்ட்ஸ் இன் பைத்தான், அப்புறம் இன்டென்ஷன். ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் பிங் பண்ணி கேட்கலாம். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டோக்கன்ஸ் 5.7. உங்கள் புக் பேஜ் நம்பர் 55 5.7 டோக்கன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டோக்கன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இப்போ C++ல் படித்தது தான். C++ல் நீங்கள் டோக்கன்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதே தான் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டீலிமிட்டர்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ். இதுதான் வந்து டோக்கன்ஸ். Python break each logical line into sequence of elementary lexical components known as tokens. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இது நோட் பண்ணிக்கங்க. Python break each line into a sequence of elementary lexical components known as tokens. Tokens are classified as identifiers, keywords, operators, delimiters and literals. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ வாட் இஸ் ஐடென்டிஃபையர்ஸ்? Identifiers is a name to identify a variable, function, class, module or objects. ஓகேங்களா? Identifier is used to identify a variable name, class, object. இதை பற்றி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ் must start with alphabet. இதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் A to Z or A to Z. ஓகே, ஸ்மால் a to small z or caps A to caps Z. Next, identifiers may contain digits 0 to 9. Alphabets ஆகவும் இருக்கலாம், digits ஆகவும் இருக்கலாம். It's a case sensitive. Upper case, lower case levels are distinct. It's a case sensitive. Identifier must be Python keyword. Identifier must be a Python keyword. Identifier வந்து ஒரு keyword. Python does not allow functions characters such as the modulus function, dollar symbol, இதெல்லாம் இருக்கு இல்லையா. So it is not allowed within the identifiers. Okay, identifiersனா is used to சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. ஐடென்டிஃபையர், ஐடென்டிஃபை. இப்போ உங்களுக்கு ஐடென்டி கார்டு இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி ஐடென்டிஃபை இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை a வேரியபிள் நேம், கிளாஸ், ஆப்ஜெக்ட். ஓகே, இதை பற்றி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகே, இட் ஸ்டார்ட் வித் caps A to caps Z and small a to small z. This will be comes with zeros, அதாவது numeric also zeros to 9, and this is a case sensitive. சிம்பிளாக நீங்களே வந்து இதை வந்து ஜென்ரல் ஞாபகம் வச்சுக்கலாம், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ். ஓகேவா? இது வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் ஐடென்டிஃபை அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்லை எக்ஸ்பிளைன் ஐடென்டிஃபை அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதணும். இது 3 மார்க்ஸ்லையும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு புக்கில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. சம், டோட்டல், மார்க்ஸ், ரெஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் இந்த வேரியபிள் நேம் தரேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வேரியபிள் நேம்னா என்னங்கிறது தெரிஞ்சால் தான் இதை பற்றி உங்களுக்கு தெரியுமோ. வேரியபிள் நேம்ங்கிறது நான் என்னங்கிறது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் C++ நிறைய சொல்லியாச்சு. லாஸ்ட் இயர் நம்ம நிறைய அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ வேரியபிள் நேம். ஓகே, வேரியபிள் நேம் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம் வேரியபிள்ஸ் நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா எக்ஸாம்பிளில். தட் இஸ் அ ஐடென்டிஃபையர். இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை. எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? இப்போது சம், ஓகே, இது வந்து இன்டிஜரில் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஃப்ளோட்டில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து யூஸ் டு ஐடென்டிஃபையர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீவேர்ட்ஸ்னால் என்ன சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து மொபைல் வச்சுருக்கீங்க, எல்லார் கையிலையும் வந்து கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் மொபைல் இல்லாமல் கிடையாது. நம்ம சப்ஜெக்ட் தவிர மற்ற எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாமேனா அது மாதிரி இல்லை, சப்ஜெக்ட் ரிலேட்டட் இல்லாமல் மற்றபடி யூடியூப்பில் போகிறீங்க, எதனா சாங்ஸ் வேணும்னா அந்த நேம் ஏதாச்சும் ஒரு நேம் டைப் பண்ணுறீங்க இல்லையா, தட் இஸ் ஏ கீவேர்ட். ஸோ ஒரு சின்ன கீவேர்ட் டைப் பண்ணுவீங்க, ஏதாச்சும் ஒரு நேம்.
உங்களுக்கு பிடிச்ச சாங் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாப் சாங்கர் ஒரு சிங்கர் ஏதாச்சும் ஒரு நேம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சிங்கரோட நேம் அது மாதிரி நீங்கள் எதாவது டைப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, தட் இஸ் ஏ கீவேர்ட். அது மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? எங்கே சார் ஞாபகம் இருக்க போகுது, நேற்று சாப்பிட்டதே ஞாபகம் இல்லை, இதில் வேறு இப்போ பச்சை சி ப்ளஸ் ப்ளஸ் நிறைய ஞாபகம் இருக்க போகுது அப்படின்றீங்களா? கரெக்ட் தான். ஞாபகம் இல்லைன்னா ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க, நல்லது, உங்கள் உடம்புக்கு நல்லது. ஓகே. ஸோ கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்கள் புக்கில் ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. அந்த டப்பாக்குள்ள நிறையா கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதை வந்து நம்ம வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது. ஒன்று மணி ஞாபகம் வச்சிங்க, கீவேர்ட்ஸை வந்து வேரியபிள் நேமாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? எரர் காரி துப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இங்கே கீவேர்ட்ஸ் பாருங்கள், நீங்களே வந்து அதை பாருங்கள் என்னென்ன கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அந்த டப்பா தெரியுதா? அந்த டப்பாக்குள்ளே பாருங்கள், நிறைய கொடுத்துருக்காங்க. 1 2 நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்களே படிச்சிங்க என்னென்ன வருதுங்கிறத பார்த்துங்க. இந்த கொடுத்துருக்க இந்த டப்பாவில் வந்து நீங்கள் கொடுத்துருக்க இந்த இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து வேரியபிளாக யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ஸ்பெஷல் symbols which represent components, conditional matchings, etc. This is special symbols. ஆப்ரேட்டர்ஸுங்கிறது ஆப்ரேட் பண்ணுறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்குது, a = 10, b = 5, c = a + b பண்ணுறோம் இல்லையா? c = a + b. அப்போது அங்கே ஏதோ ஒரு ஆப்ரேட்டர் வருது. ஆப்ரேட் பண்ணால் தான் நமக்கு என்ன ஆகும்? சிக்கு உண்டான ஆன்சர் நம்ம கெட் பண்ண முடியும். ஓகே, புரியுதுங்களா? ஏதாச்சும் ஒரு ஆப்ரேட்டர் நமக்கு வேணும். ஆப்ரேட் பண்ணால் தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? இன்புட்லேருந்து அவுட்புட் நம்ம கெட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சொன்னேன் இல்லையா, a = 10, b = 5, c = a + b கொடுக்குறோம். அப்போது அந்த a + b அதை ஆப்ரேட் பண்ணால் தான் சிக்கு நம்ம ஆன்சர் கெட் பண்ண முடியும். ஓகே, அப்போது அங்கே ஏதோ ஒரு ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்கும்போது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாடுலஸ், எக்ஸ்பனன்ட், இதெல்லாம் வந்து இதுக்காக வந்து அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ளஸ், அடிஷன், சப்ராக்ஷன் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? எல்லாமே சேம் தான். நம்ம சி ப்ளஸ் ப்ளஸில் எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். அதே கீவேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் பாருங்கள், சின்ன ப்ரோக்ராம், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். a = 100, b = 10 கொடுத்துட்டாங்க. பிரிண்ட் சம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ரேட்டர்ஸும் வந்து என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ அதில் பாருங்கள், a - b, a + b, a - b, a*b, a/b அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் அவுட்புட்டும் நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அந்த கீழே பாருங்கள், சம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இப்போ கொடுக்குற வேல்யூ வந்து பெருசாக சின்னதா இல்லை ஈக்குவல்ட்டா அப்படியா இருக்குது அது மாதிரி செக் பண்ணுறது ரிலேஷனல் ஆப்ரேட்டர். greater than, less than, or greater than equal to இதை பற்றி நம்ம படிக்கிறது தான் வந்து என்னன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இந்த ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரூவாக இருக்கணும் இல்லை ஃபால்ஸாக இருக்கணும். இஸ் ஆப்ரேஷன் இஸ் ட்ரூ ஆர் அதர்வைஸ் இட் இஸ் ஃபால்ஸ். ஏதாச்சும் ஒன்று தான் நமக்கு கிடைக்கும். இது ஈக்குவலாக இருந்தால் இட்ஸ் ட்ரூ, ஈக்குவல் இல்லைன்னா இட் இஸ் எ ஃபால்ஸ். இது சிம்பிளாக சொல்லணுன்னா இது போனால் நிறைய கதை போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து அதெல்லாம் வேண்டாம், நம்ம சப்ஜெக்ட் மட்டும் பார்ப்போமே. ஓகேங்களா? ஓகே, இங்கே டப்பாவில் பாருங்கள், ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. அந்த டப்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேட்டர்ஸ், அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ = greater than, less than, greater than equal to, less than or equal to, or not equal to இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து
ஏதாச்சும் ஒரு வேல்யூவாக தான் இருக்கணும், ஒன்று ட்ரூவாக இருக்கணும் இல்லை ஃபால்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகுது, அது வந்து இட்ஸ் ஏ ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இது என்னங்கிறது கீழே வந்து அந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரோக்ராம் பாருங்கள். அந்த ப்ரோக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னால் ஆல்ரெடி நீங்கள் படிச்சது தான். அண்ட் ஆர் லாஸ்ட் இயர் நீங்கள் படிச்சிருவீங்க இல்லையா, அண்ட் கேட், ஆர் கேட், நான் கேட்டால் படிச்சிருப்பீங்களா, அது மாதிரி தான் வந்து அண்ட் ஆர் நாட் இது யூஸ் பண்ணி லாஜிக்கலாக யூஸ் பண்ணி பண்ணுறது தான். ஓகேங்களா, லாஜிக்கல்னால் வந்து நீங்கள் வேறு லாஜிக்கல் கிடையாது, இது வந்து அண்ட் ஆர் நாட் அதை பற்றி வந்து படிக்கிறது தான் வந்து இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். கீழே பாருங்கள் டப்பா கொடுத்துருக்காங்க. அந்த டப்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னா A equal to 97, B equal to 35. Evaluate the following logical operation கொடுத்துருக்காங்க. ஆர்னா A greater than B or A less than B. அண்ட்னா A greater than B and B greater than A. ஸோ இது மாதிரி அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் இது வந்து இதுக்கும் வந்து என்னவாக இருக்கும், ஏதாச்சும் ஒரு ஆன்சர் தான் இருக்கும், ஒன்று ட்ரூவாக இருக்கும் இல்லை ஃபால்ஸாக இருக்கும். ஓகே, ஒன்று ட்ரூவாக இருக்கும் இல்லை இது வந்து ஒன்று ஃபால்ஸாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட லாஜிக்கல் ஆப்ரேட்டருடைய அந்த ப்ரோக்ராம் பாருங்கள். சின்ன ப்ரோக்ராம் தான், ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். என்னங்க சார் எல்லாம் ஈஸின்றீங்க, உங்களுக்கு புரியும், எங்களுக்கு எப்படி சார் புரியும், பார்த்தா புரிய போகுது இல்லையா, அவ்வளோதான், சிம்பிள் தான், ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 4 லைன் தான் ப்ரோக்ராம், கான்செப்ட் மட்டும் பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக படிச்சுட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட்னாலே வந்து அதை ஈக் பண்ணுற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அசைன்மெண்ட்னாலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு தான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நம்ம ஈக்குவல் டு போகிறோம் இல்லையா, A ஈக்குவல் டு B, C ஈக்குவல் டு D, அந்த மாதிரி ஈக்குவல் டு போகிறோம் பார்த்தீங்க இல்லையா, அந்த ஈக்குவல் டு தான் வந்து அசைன்மெண்ட். ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஆர் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்க இல்லையா, தட் இஸ் ஏ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இன் Python equal to is a simple assignment operator to assign values to variable. ஈக்குவல் டு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ A equal to 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A equal to 5 கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த 5ங்கிறது என்ன போகுது, ஏக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகுது. ஏங்கிற அந்த வேரியபிள் நேமுக்கு அந்த 5 வந்து என்ன ஆகுது, அசைன் ஆகுது. எப்படி அசைன் ஆகுது, அந்த ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்ன பண்ண அந்த வேல்யூயை பண்ணுது. ஸோ தட் இஸ் ஏ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். Assign the value 5 and 10 to B. These two assignment elements can also be given A, B equal to 5, 10 இப்படியும் தரலாம். Python பொறுத்த வரைக்கும், அதாவது C++ல வந்து நம்ம தனித்தனியாக தருவோம், பட் Python பொறுத்த வரைக்கும் A, B equal to 5, 10 அப்படின்னு கொடுத்தோம்னா ஏக்கு வந்து அந்த வேல்யூ ஏக்கு வந்து 10 ஆகவும், 5 ஆகவும், பிக்கு வந்து 10 ஆகும், அந்த வேல்யூ என்ன ஆகும், அசைன் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதில் மெயின் பார்த்தீங்கன்னா, இதில் மெயின் கேரக்டர் யார், ஈக்குவல் சிம்பிள் தான் வந்து மெயின் கேரக்டர். ஓகே, அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ, எப்படி யூஸ் பண்ண பொறுத்து தான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகும். வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் இன் Python லைக் ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஸோ இது மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்த்துங்க. அங்கே டப்பா ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டப்பா தெரியுதா? ஸோ அந்த டப்பாவை பாருங்கள், அந்த டப்பாவில் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மறைக்கிறேன்னா நல்லா பாருங்கள், டப்பா தெரியுதா? தெரியுது, நான் வெளியே போயிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள் டப்பா தெரியுது பாருங்கள். அந்த டப்பாக்குள்ளே நிறைய வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் புரியல, இந்த டப்பா ஏதாச்சும் புரியல அப்படின்னா நீங்கள் வந்து என் கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம், சின்னதாக ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ப்ரோக்ராம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் எல்லாமே. அதில் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், the print x is x, x plus equal to 20, அவ்வளோதான். ஸோ அப்போ எக்ஸ் வந்து 20, எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 5, ஸோ எக்ஸ் ஸ்டார் 5. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் 20 அப்படின்னா என்ன ஆகும், அப்போ அங்கே வேல்யூ வந்து ஆட் ஆகுது இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 20. அப்போது எக்ஸ் ப்ளஸ் அப்படின்னாலே எக்ஸோட ஒரு வேல்யூ வந்து ஒன்று ஆட் ஆகுது.
எக்ஸோட வேல்யூ என்ன 10. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூ கெட் பண்ணணும். கெட் பண்ணிட்டீங்க இல்லையா, எக்ஸ் வேல்யூ கெட் பண்ணிட்டீங்க. மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸுக்கு வந்து வேல்யூ கெட் பண்ணுறோம். கெட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ கொண்டு போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 20, எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் ஸ்டார் ஈக்குவல் டு 5 அது மாதிரி கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா எக்ஸோட வேல்யூ 10, அப்போது 10 ப்ளஸ் ஈக்குவல் 20 மீன்ஸ் 30. அப்போ ஆன்சர் வந்து 30, ப்ளஸுக்கு வந்து 30, மைனஸ்க்கு வந்து 25 மாதிரி வருது இல்லையா. ஸோ எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றா நம்ம கெட் பண்ணுறோம். வேல்யூ வந்து நம்ம கெட் பண்ணிட்டு வரோம். ஓகே, இங்கே பாருங்கள், இது தெரியுதுங்க இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இப்போது இந்த எக்ஸுக்கு வந்து வேல்யூ வாங்கியிருக்கோம். எக்ஸுக்கு வந்து இன்புட் வேல்யூ வாங்கியாச்சு, 10 வாங்கியாச்சு. ப்ளஸுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 20, அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 5, ஸோ எக்ஸ் ஸ்டார் ஈக்குவல் டு 5. ஸோ அது மாதிரி 1 by 1 வந்து நமக்கு என்ன ஆகுது, எக்ஸோட வேல்யூ வச்சு கெட் பண்ணுறாங்க. அது அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்குது பாருங்கள், அவுட்புட் இந்த இருக்குது இல்லையா. ஸோ எக்ஸ் வேல்யூ நம்ம 10 வாங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு 30, 25 அது மாதிரி வந்து ஒவ்வொரு வேல்யூவாக வந்து என்ன ஆகுது, எக்ஸோட வேல்யூ வச்சு பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம், சிம்பிள் கான்செப்ட் தான், அது மட்டும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷன் மீன்ஸ் அதாவது இட்ஸ் எ டெர்னரி ஆப்ரேட்டர், இஸ் நோன் as கண்டிஷன் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். இது வந்து ஒரு மார்க் கொஸ்டின். ஸோ ஹவு வி கால் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் சொன்னால் இட்ஸ் எ டெர்னரி ஆப்ரேட்டர். ஓகே, that evaluate something based on the conditional being true or false. இது வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் வரும். ஒன்று ட்ரூவாக இருக்கும், இல்லைன்னா ஃபால்ஸாக இருக்கும். ஓகே, இதை சிம்பிளி அலோ testing a condition single line replacing a multi line like if else, making the code compact. இப்போது கண்டிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப அதாவது நம்ம சி ப்ளஸில் பார்த்துருப்போம் இல்லையா, இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ் கண்டிஷன் இது மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அதுதான் வந்து கண்டிஷன் ஆப்ரேட்டர். இஃப் திஸ் பாய் இஸ் குட் தென் இஸ் a good boy. இஃப் திஸ் பாய் இஸ் பேட் இஸ் a bad boy. இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒன்று ட்ரூவாக இருக்கும், இல்லை ஃபால்ஸாக இருக்கும். அதான் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஓகேங்களா. ஸோ நம்ம சி ப்ளஸில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே தான் வந்து இங்கே பைத்தானை நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னடா பாய் மட்டும் சொல்கிறோமே பார்க்குறீங்களா, கேர்ள்ஸ்னால் கோச்சிப்பாங்கல்ல, அதனால் பாய்ஸ் மட்டும் சொல்கிறோம். ஓகே, பாய்ஸ் வந்து கோச்சிக்க மாட்டாங்க, ஜாலியாக எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு டீலிமிட்டர்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் பைத்தான். டீலிமிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்ஸ், ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ரொம்ப இதுவாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா சி ப்ளஸில் நம்ம கொடுப்போம், இப்போ ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ சி ப்ளஸ் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கூட வேல்யூ கொடுத்துட்டு ஒன்று ஸ்பேஸோட இது பண்ணிக்கலாம். பட் பைத்தான் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்குறோமா அதுக்குள்ளே என்ன வேல்யூ வரணுமோ கரெக்டாக நம்ம கொடுக்கணும். அதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸோ இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு டேபு கொடுத்தோ என்ன ஆகும், எரர் வந்து உங்கள் மூஞ்சி மேலே காரி தூக்கும். ஓகே, இதுதான் டீலிமிட்டர்ஸ். டீலிமிட்டர்ஸுங்கிறது என்னென்ன, இந்த டப்பா போட்டிருக்காங்க பார்த்தீங்க இல்லையா, இந்த டப்பாக்குள்ளே இருக்குது பாருங்கள். ஓகே, அதுதான் வந்து டீலிமிட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து லிட்ரல்ஸ், நியூமரிக், ஸ்ட்ரிங், பூலியன். லிட்ரல்ஸில் வந்து நியூமரிக், ஸ்ட்ரிங், பூலியன் இதை பற்றி 1 by 1 பார்த்துருவோம். நியூமரிக் லிட்ரல்ஸ். Numeric literals consist of digit or immutable. Immutable means unchangeable. Numeric literals consist of digits or immutable, that is unchangeable. Numeric literals can belong 3 different numerical types: integer, float and complex. பாருங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் வந்து லிட்ரல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். ஸ்ட்ரிங்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட் டைம் சி ப்ளஸில் படிச்சிருப்பீங்க, ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ ஒரு கேரக்டர் கெட் பண்ணுறது, ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து ஒரு கேரக்டர், ஒரு ஓகேவா ஒரு வேல்யூ தானே. ஸோ அந்த ஒரு வேல்யூ கெட் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். இப்போது கேரக்டர் சி அப்படின்னு போட்டோன்னா print string, print character அப்படின்னா, ஸோ the Python is C. ஸோ ஸ்ட்ரிங் வந்து
String literals is a sequence of character surrounded by quotes. String literals a sequence of character surrounded by quotes. Python support single, double and triple quotes for the string. Okay, a character literal is a single character surrounded by single or double quotes. The value of triple quotes is used to give multi-line string literals. ஓகேங்களா, ஆல்ரெடி சி ப்ளஸ் நீங்கள் படித்தது தான். ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா படித்தது தான். ஸ்ட்ரிங் வந்து இட்ஸ் கம் வித் கோட்ஸ். சிங்கிள் கோட்ஸாக இருக்கலாம், டபுள் கோட்ஸாக இருக்கலாம், இல்லை ட்ரிபிள் கோட்ஸாக கூட இருக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற இதுவை பொறுத்து தான் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பூலியன் லிட்ரல்ஸ். பூலியன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீ கொடுக்குற வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதுதான் வந்து பூலியன். ஓகே, நீங்கள் கொடுக்குற வேல்யூ ட்ரூவா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்கிறது தான் வந்து பூலியன் லிட்ரல்ஸ். தென் எஸ்கேப் சீக்வன்ஸ். எஸ்கேப் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளாக் ஸ்லாஷ் டி, ப்ளாக் ஸ்லாஷ் டீனா டேபு, ப்ளாக் ஸ்லாஷ் ஆர் வருது, ப்ளாக் ஸ்லாஷ் என்ன நியூ லைன், பேக் ஸ்லாஷ் ஆர் வந்து கேரேஜ் ரிட்டர்ன். ஸோ இது மாதிரி நிறைய வந்து இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டப்பா பாருங்கள், டப்பாக்குள்ளே நிறைய கொடுத்துருக்காங்க. டபுள் ஸ்லாஷ், டபுள் ஆர், சாரி ஸ்லாஷ் ஆர், ஸ்லாஷ் என், இதெல்லாம் வந்து ஸ்லாஷ் என்னா நியூ லைன், ஸ்லாஷ் ஆர் வந்து கேரேஜ் ரிட்டர்ன், ஸ்லாஷ் டி வந்து டேப். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். பைத்தானில் பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொல்கிறேன், பைத்தான் ரொம்ப சென்சிட்டிவ். ஒரு ஸ்பேஸோ ஒரு லைனோ அதிகமாக கொடுத்துட்டாவளோ என்ன ஆகும்னா அது ரொம்ப கோபம் வந்துடும், அசிங்கமாக அவங்களை திட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பைத்தான் டேட்டா டைப். Python data type. All data values in Python are objects. Each object a value as type. Python has built-in fundamental data types such as numeric, string, boolean, list and dictionaries. Numeric data type. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பூலியன், அதாவது அந்த பைனரி, டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் இதை பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒன்றுத்துக்கும் வந்து ஒரு சிம்பிள் இருக்கும். இப்போது நியூமரிக் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா a built-in number object in Python supports integer, floating point numbers and complex numbers. Integer data can be decimal, octal or hexadecimal. Integer data can be decimal, octal or hexadecimalல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆக்டல் அப்படின்னா அது யூஸ் பண்ணுற கீவேர்ட் பார்த்தீங்கன்னா ஓ, போத் அப்பர் அண்ட் லோயர் கேஸ் ஓ. டு டினோட் ஆக்டல் டிஜிட் டு ஹெக்ஸாடெசிமல் இன்டிஜர். எக்ஸானா ஓஎக்ஸ், எக்ஸாக்கு வந்து ஓஎக்ஸ்னு வரும். ஓகேங்களா, நீங்கள் ஒரு கோட் வேலை யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? இப்போது நீங்களாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட் பண்ணுறப்போ தூரத்தில் இருப்பான், தூரத்தில் நிற்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே சிக்னல் கொடுப்பீங்க, பேசலாம் மாட்டீங்க, ஆனால் சிக்னல் கொடுப்பீங்க. சிக்னல் கரெக்டாக அவங்களுக்கு ரீச் ஆனோடனே டக்குன்னு ஆகும், உங்களுக்குள்ளே வந்து அந்த ஷேர் பண்ணிப்பீங்க. இது நிறையா நடக்கும் இல்லையா? அது யார் சொல்கிறேன் அப்படின்ட்டு முக்கியம் இல்லை, அது உங்களுக்கே தெரியும். ஓகே, அது மாதிரி கீவேர்ட்ஸ் ஒவ்வொன்றும் வந்து ஒரு கீவேர்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி கீவேர்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்களுக்கு ரொம்ப நெருங்கியவங்க இங்கேயோ இருக்கிறாங்க, அதாவது கண் எதிர்க்க அப்படி இருக்கிறாங்க, கூட்டத்தில் இருக்கிறாங்கன்னா டக்கு நீங்கள் பேச முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்கள் நெருக்கமானவங்ககிட்ட சைக்கிளில் பேசுவீங்க, கஞ்சாட்டில் பேசுவீங்க. ஸோ இது மாதிரிலாம் பண்ணுற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அது மாதிரி கீவேர்ட்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆக்டலுக்கு வந்து ஓ, எக்ஸாக்கு வந்து ஓஎக்ஸ், இதெல்லாம் வந்து என்னது டெசிமல், இன்டிஜர்ஸ், இது ஞாபகம் வச்சிங்க. இது வந்து ஒன் வேர்டில் கேட்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா இஸ் ரெப்ரசன்ட் பை சீக்வன்ஸ் ஆஃப் டெசிமல் டிஜிட் and includes decimal points. An exponent data contains decimal digit part, decimal point, expressional part followed by the one more digits. ஓகே, ஃப்ளோட்னாலே வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? டெசிமல் பாயிண்ட். ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் வந்தால் தான் ஃப்ளோட்டில் கொடுக்க போகிறோம். டெசிமல் பாயிண்ட்டே இல்லை அப்படின்னா ஏன் ஃப்ளோட்டில் வரப்போகுது? அது இன்டிஜரில் மாறப்போகுது. ஓகே, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னாலே வந்து இட்ஸ் கண்டெயின் வித் டெசிமல் பார்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பூலியன் டேட்டா டைப். பூலியன் டேட்டா டைப்னா பூலியன் வேரியபிள் வந்து ட்ரூவாக இருக்கணும், இல்லை ஃபால்ஸாக இருக்கணும். பூலியன் வேல்யூவே அதுதான், ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்.
ஸ்ட்ரிங்னாலே வந்து ஸ்ட்ரிங் இஸ் ஏ கேரக்டர் சீக்வன்ஸ். ஒரு லெட்டர் இருக்குன்னா கேரக்டர் சீக்வன்ஸ் கம்ஸ் வித் ட்ரிபிள் கோட்ஸ், அதாவது சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ் வருது. சிங்கிள் அதாவது கேரக்டர் சீக்வன்ஸ் வந்து சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் கோட்ஸில் வரதான் ஸ்ட்ரிங் வேல்யூஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓகே, உங்களுக்கு இதோட இந்த லெசன் பைத்தானுடைய பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து யூனிட் 6, யூனிட் 2 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அதோட பேசிக் மட்டும் நான் சொல்லிடுறேன். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான் C++. சார் என்னங்க சார் நீங்கள் திரும்ப அதே சொல்லுவீங்க, நீங்கள் படித்ததான்ட்டு சொல்லுங்கள் சார். ஆல்ரெடி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் நீங்கள் படித்தது தான். அதை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஷேர் பண்ணி கேளுங்க. ஓகே, தேங்க்யூ, ஹாவ் எ குட் டே.